இப்போ நிறைய 90s கிட்ஸ் அவங்க சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த திருமண தடை. வீட்டில் வந்து 2 வீட்லேயும் பேசுனாங்க, ஆனாலும் தடைப்பட்டு போயிடுச்சு. நிச்சயதார்த்தம் நடந்தது, ஆனாலும் தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜோதிட ரீதியா நீங்க என்ன வழிகாட்டுறீங்க? ரைட்டுங்க. இப்போ 90 கிட்ஸ்னாலே வந்து முன்ற காலத்துல வந்து இந்த திருமணத்துல வந்து வித்தியாசங்கள் இருந்துச்சுங்க. ம். காதல் திருமணம், ம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான அதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸா போக போக பாத்தீங்கன்னா என்ன மாற்றங்கள், மன மாற்றங்கள், சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அப்ப Okay. என்னன்னா லைஃப்ல வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருச்சு. ம். அப்போ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், நம்மளுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. அப்ப நம்ம வந்து ஒரு பிடி கொடுத்தோம் ரிலேஷன்ஷிப்க்கு. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. நான் என்ன சொன்னேன், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னேன். அப்ப உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷனே எண்ணங்களே என்னன்னா ஒன்னு இல்லாட்டி இன்னுங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சுங்க. இந்த தாட் ப்ராசஸ் வரக்கூடிய விஷயத்துக்கு நீங்க வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருதுங்க. ஓ. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு வரக்கூடிய கால்ஸ்ல இந்த லவ் மேரேஜா, எனக்கு லவ் ஆகுமா, இது எனக்கு ஓகே ஆகுமான்னு இனிமே எவ்வளவு கால்ஸ் வரப்போகுது பாருங்க. ஆட்கள் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு. அதுலதான் அதிகம்.